கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 50:3 வசனம். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். அமேன். ஒருவேளை ஆண்டவர் என் வாழ்க்கையில் ரொம்ப மௌனமாக இருக்கிறது போல இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வேதனைப்பட்டுருப்பீங்கன்னா, உங்களுக்காக ஆண்டவர் இந்த நாளில் பேசுகிறார். நிச்சயமாக தேவன் என்ன செய்ய மாட்டார், எப்போவுமே மௌனமாக இருந்து கொண்டு இருக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அமேன். அப்போ உங்கள் வாழ்க்கையில் மௌனத்தை அவர் காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா, கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்ய போகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு நாள் என்ன செய்ய போகிறார், உங்களுக்காக தூதர்களை அல்ல, அவரே இறங்கி உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறார். நம்முடைய தேவன் வருவார். இது வரைக்கும் அவர் மௌனமாக இருந்தாரே நீங்கள் ஒரு வேளை கவலைப்பட்டுருக்கலாம். ஆனால் உங்களுக்காக கிரியை செய்கிற ஒரு வேலையை, ஒரு நேரத்தை அவர் உங்கள் வாழ்க்கையில் குறித்து வைத்திருக்கிறார். அவர் என்ன செய்ய மாட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சீக்கிரமாகவும் வந்துட மாட்டார், கொஞ்சம் லேட்டாகவும் வந்துட மாட்டார். சரியான உங்களுக்காக அவர் குறித்து வைத்திருக்கிற அந்த நேரத்தில் சரியாய் தூதர்களை அல்ல, அவரே வருவார். ஆமென். அவரை நேசிக்கிற பிள்ளைகள் வேதனைப்படும் பொழுது, இப்படிப்பட்ட காரியங்கள்னால மனசு வேதனைப்பட்டுட்டு இருக்கும்போது, அவரே இறங்கி என்ன செஞ்சிடுறாரு, வந்துடுறாரு. அமேன். நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், நம்மளே என்ன செய்கிறோம், அவங்க ஒரு பிரச்சனை இருந்தால் கிளம்பி போய்விடுகிறோம் அல்லவா? அதே போல தான் ஆண்டவருக்கு நம்ம ரொம்ப வேணும். அவர் நம்மளை ரொம்ப விரும்புகிறார். அதனால் கொஞ்சம் மௌனமாக இருக்கிறது போல் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. அவர் மௌனத்தை கலைத்துட்டு என்ன செய்வார்னா, உங்களுக்காக அவரே அவருடைய வேலையை இறங்கி வந்து உங்களுக்கு செய்து முடிக்க வேண்டிய நீதி நியாயங்களை செய்து முடிப்பார். உங்கள் வழக்குகளை தீர்ப்பார். உங்கள் கண்ணீரை துடைப்பார். உங்கள் கண்ணீருக்கு பதிலான களிப்பான நாட்களை உங்களுக்கு தரப்போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அமேன். லாசரு வந்துட்டு மரித்து போகிறாரு அப்படின்னு சொல்லி மரியாளும் மார்த்தாலும் சொல்லி அனுப்புவாங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்னா, 2 நாள் டிலே பண்ணுவார். டிலே பண்ணி மௌனமாக இருக்கிறது போல் அவங்களுக்கு தெரியும். ஆண்டவர் ஏன் வரலை, ஏன் லாசரை வந்து காப்பாற்றலை, ரொம்ப நம்மளை நேசிப்பாரே, ஏன் வரலைன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிளான் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருந்தது. ஆண்டவர் 2 நாள் டிலே பண்ணார். 4 நாள் ஆனதுக்கப்புறம் அங்கே போனார். அங்கே போகும்போது அவங்களாம் எல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் வந்திருக்கீங்களே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன சரிமா செய்தார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி லாசருடைய கல்லறைக்கு போய் கல்லறையில் மரித்து 4 நாட்கள் ஆன பிறகும் வைக்கப்பட்டிருந்த லாசருவே வெளியே வா என்று சொல்லி வெளியே கொண்டு வந்தார். அவருடைய மகிமையை அந்த குடும்பத்துக்காக வெளிப்படுத்தினார். தன்னை நேசிக்கிறவர்களுக்காக அவர் நன்மையை அல்ல, மகிமையை உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். அமேன். அதனால் கொஞ்சம் டிலே பண்ணுற மாதிரி இருந்தாலும் அவரே என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருவார். வந்து உங்களுக்காக அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அவருடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில் அவர் வெளிப்படுத்த போகிறார். அந்த நேரம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி மரியாள் மார்த்தாள் லாசருடைய குடும்பத்துக்கு கர்த்தர் அதை வைத்திருந்தாரோ அதே போல் உங்களுக்கு அதை வைத்திருக்கிறார். அதனால் தளர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் வருவார். அவர் இனிமேல் மௌனமாக இருக்க மாட்டார். அந்த வேளையில் வந்து உங்களுக்காக கிரியை செய்வார். அந்த கிரியை அவருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரும். எல்லா ஜனங்களுக்கும் மத்தியில் அவருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரும். ஆமென். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றியப்பா. இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் கிரியை செய்ய போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறேன் என்று சொன்னீரே, உமக்கு நன்றி. நீரே வருவேன் என்று சொன்னீரே, உமக்கு நன்றி. உமக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அவர்களுடைய காரியங்களையும் நீர் வந்து தீவிரமாய் செயல்பட்டு உமது நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரப்போகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுத்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. அமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. அமேன்.